இன்றைக்கி ஏப்ரல் 22. இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வேலைக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பல ஐட்டங்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து கொண்டை கடலை, கூடவே பழையது கொஞ்சம் வச்சுருக்காங்க, சாம்பார் இருக்குது, பரோட்டா வேறு வச்சுருக்காங்க. எல்லாம் சாப்பிட்றது கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. என் பஸ் தான் வேணாமா தூக்கி போட்டு வேறு பஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அது 6 மாதத்துக்கு ஆகிடுச்சு. ஓகே, லஞ்சுக்கு வந்தாச்சு. டேடி ஆல்ரெடி போட்டுருக்காரு. என்ன சொல்கிறேன்? ரைஸ் சாதமா? என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒயிட் ரைஸ் தனியாக வச்சுட்டாங்க, மோர் குழம்பு மாதிரி மோர் குழம்பு தனியாக வச்சுட்டாங்க, வேறு மட்டும் தனி சாதம் வச்சுட்டாங்க. கிட்டெல்லாம் கிடையாது, நம்மளே எவ்வளோ ஊற்றி கிண்டி வேண்டியதான். கிள்ளி வச்சா வேஸ்ட் ஆகிடும். ஒயிட் ரைஸ் இருக்குது, தயிருக்கான ப்ரிப்பரேஷனாக அது இருக்குது, தயிர் குழம்புக்கான மோர் குழம்பு இருக்குது, ஒரு முட்டை வச்சுருக்காங்க. தேடியோட விளையாட்ட போயிட்டு இருக்குது. இதெல்லாம் என்ன வச்சுருக்கீங்க? நேற்று வச்சு கீரை குழம்பு வேறு வச்சுருக்காங்க. அது இன்னும் காலி பண்ண பாடு இல்லை. இது என்னது எடுத்து முட்டை தொக்கா முட்டை. இது எத்தனை நாள் முன்னாடி வச்சுது? முன்னாடி வச்சுது. நேற்று வச்சுதா? நேற்று வச்சது வேணாம். க்ளோஸ்அப்பில் காட்டும். ஓகே, சாப்பிட வேண்டியதான். இது ஓட்டு யாருக்கு போட போகிற? சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டேன். நீ யாருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்ல மாட்டேன். சரி, சொல்லாத போ. பணம் வர்றாங்க அன்றைக்கே சொல்லா வீடியோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்து இந்த பணம் தான் வாங்கிக்க வேண்டியதான், இல்லைன்னா விட்டுற வேண்டியதான். ஆனால் சொல்ல மாட்டான். சொல்லாத. பணம் வாங்கிட்டே இல்லையா? பணம் வாங்கலை, யாரும் கொடுக்கலையா? கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் விட்டு அவங்க வாங்கிட்டு சொல்கிறாங்க. நமக்கு வந்து உடக்காலம் என் பிள்ளைக்கு என் பிடிச்சின்னு கச்சேரி போனாக்காக ஒன்றும் எல்லாம் வாங்கிட்டு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து பண்ணல. ஓட்டு விற்பனைக்கெல்லாம் ரெடி இன்னைக்கு இல்லைதான், இருந்தாலும் வாங்கிப்போம். கொடுக்குறாள் அப்போ என்ன பண்ணுறது? வேலை எடுத்து அம்மன் இருக்கலாம். அளந்துனா ஆளுக்கு இது பண்ணுறாங்க. கொடுத்துற கூட்டமாக போயிடும் அப்படிங்கிற. ரைட்டு போ.